ஹாய் காய்ஸ், இது ஒரு ஹெவிக்ஸ். நம்ம இன்றைக்கி ஜிம்மினுக்கான ஒரு ஒன் ஷேர் தான் பார்க்க போகிறோம். சம்திங் இது இஸ் ஆல்சோ ஹாஸ்டண்டா. ஸோ சின்ன பசங்க இருந்தால் தயவு செஞ்சு அப்படியே ஓடிடுங்க. பேக்ரவுண்ட் நாய் செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் வீட்டில் எல்லாம் இருக்கிறாங்க. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம அப்படியே ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேலஸ் தான். லைட்ஸு அப்படியே மியூசிக்கு செம்மையாக பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ள. இப்போ என்ன நீங்கள் தான் இப்போ அப்படியே போடுறீங்கன்னு உள்ளே போயிட்டுருக்கீங்க. இப்போ நம்ம தமிழில் கொடுத்துருக்க ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த ஸ்கர்ட்டை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கீங்க. இப்போ அங்கேருந்து ஹே வயன் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. உங்கள் ஃப்ரெண்டு தான். நீங்கள் வந்துட்டேன்டி அப்படிமா சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அது ஒரு வெட்டிங் இது நைட் தான், பார்ட்டி நைட்டு. நீங்கள் நடுவில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்டாக வராங்க. எல்லாம் சேர்ந்து அப்படியே ஜாலியாக மஜா பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அது யாரோட வெட்டிங்னா நம்ம ஜின்னோட வெட்டிங் தான். நீங்கள் ஜின்னுக்கு போய் காங்கிரஸ்லாம் சொல்கிறீங்க. ஜின்னில் வண்டியாடி பிசாசி அப்படின்னே நீங்கள் வந்துட்டேன்டான்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜின்னோட ஒய்ஃப்க்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இவ பேர் வயன், என்னோட பெஸ்டி அந்த மாதிரி சொல்ல. அந்த பொண்ணு ஹாய் வயன் அப்படின்னு நீங்கள் ஹாய் அப்படின்றீங்க. நீங்கள் பேசிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இப்போ ஜின் சொல்கிறாரு, வெயிட் பண்ணுறீ, தண்ணி வச்சுட்டு கவுந்து கிடக்காது, நானும் வரேன், எனக்கு எடுத்து வேணுன்னே. நீங்கள் அவங்க பக்கத்தில் பொண்டாடி வச்சு 2 பேசுகிறேன் அப்படின்னோடனே, சில எனக்கு வேணும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னே. சரி 2 பாட்டு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜின்னோட ஒய்ஃபெல்லாம் ஜின்னு பார்த்துட்டு அப்படிமா சொல்ல, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொன்னோடனே அவர் சிரிச்சே நடிக்கிறாரு. அவங்களும் சரிட்டமாக வைக்கிறாங்க. இப்போ என்ன நீங்கள் பாட்டு எப்படி டான்ஸ் அப்படி போயிட்டே இருக்குது. இப்போ என்ன இப்படியே போயிட்டுருக்கா. இப்போ ஜங்குக்கு வரான் அவங்ககிட்ட. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு, ஜங்குக்கா எப்படா இருக்க அப்படின்னோடனே, ஜங்குக்கில் எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன், என்ன அவங்க கூட சண்டையா அப்படின்னோடனே நீங்கள் உங்கள் ஃபேஸே மாறிடுது. நீங்கள் சேக்கே இப்போ எதுக்கு அவனை பற்றி இழுக்கிறேன் நீங்கள் அப்படின்னே, இல்லடி அவங்க தண்ணி வச்சுட்டு தனியாக கிடக்குறான், நீங்கள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குது உங்கள் 2 பேருக்குள்ளே அப்படின்னோடனே, நீங்கள் அவன் வந்திருக்கானா அப்படின்னோடனே, ஆமாம் அதோ பாரு அப்படின்னோடனே பார்த்தா நம்ம ஜிமின் தான். அது நீங்கள் ஜிமின் கூட சண்டை போட்டு தான் வந்திருப்பீங்க. அங்கே பார்த்தா ஜிமினை சுற்றி ஒரு 4 பொண்ணுங்க உட்காந்துட்டு ஜிமினை கூட தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் காண்டாவதுன்ற மாதிரி மனசில் நினைக்கிறீங்க. சரி என்ன எரியுதா அப்படின்னே, நீங்கள் எனக்கு ஏன் எரியணும், அவன் தானே போட்டோம், என்ன பட்டேன், எனக்கு கவலை கிடையாது இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டீங்க. ஜேகே அதில் ஒரு பொண்ணு ஜிமின் ரூமுக்கு கூப்பிட்டா தெரியுமா அப்படின்னோடனே, நீங்கள் சடனாக போய் திரும்பி ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. எனக்கு நானும் சொல்லலை, சும்மா அடியன் மாதிரி ஜேகே சொல்ல. நீங்கள் அவன் என்ன பண்ணாலும் கண்டுக்காத அவனு போய் சொல்லுவான் அப்படின்ற மனசில் நினச்சிட்டு கூப்பிட்ட போக வேண்டியது நம்ம நீங்கள் சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. ஜேகேல என்னடா இது, என்ன பால் போட்டோ 6 அடிக்கிறாயவ இந்த மாதிரி ஜேகே நினச்சிட்டு நிற்கிறாரு. ஜேகே என்ன பண்ணுறது, இவன் திருந்த மாட்டேன்ற மாதிரி ஜேகே போயிடு. இப்போ என்ன நீங்கள் ஜிமினை அப்பப்போ திரும்பி பார்த்துருக்கீங்க. அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு. அவன் ஃபுல் குடி குடிச்சிட்டு இருக்கான். பக்கத்தில் பார்த்தா ஒரு 6 பாட்டில் ஆல்ரெடி காலி, 8 பாட்டிலாம் இறக்கிட்டு இருக்கான் வயிற்றுக்குள்ளே. நம்ம ஜேகே தான், டே ஜிமின் போதும் அதை வயிறு நினச்சா வேறு எதாவது நினச்சியா, நீ பாட்டு உள்ள ஊற்றிக்கிட்டே இருக்க, வெடிச்சு சிதற போகுதா கிட்னி லிவர்லாம் அப்படின்னோடனே ஜிமில் போட்டோம் அது அப்படியே போட்டோம், அது இருந்து மட்டும் இன்னும் வாழை புதிப்போம் என்ட்டு என்னென்ன பேசுகிற தெரியுமாடா ஜேகே அந்த மாதிரி சொல்ல. ஜேகேல பாரு, உன் குடும்ப கதை கேட்குற மாதிரி நான் சரியில்லைங்க. நான் வந்தது துணிக்கிறான் பாரு ஒருத்தவன் ஒன்றை குச்சி, அவன் கல்யாணத்துக்கு வந்தேன், நல்லா தின்னுட்டுருக்கேன், நானே போட்டு செருப்படி வாங்க போன்னு நினச்சிட்ருக்கேன், நீ மூட்டுருடா அந்த சொல்ல. இல்லை நீலாம் ஒரு நண்பனா அப்படிமா கேட்குறேன், அதனால தான் நீ பேசுறது நீ கேட்டுட்ருக்கேன் மாதிரி ஜேகே சொல்ல. ஜிமில போடா போய் வேலையை போடுறா நீன்ற மாதிரி சொன்னோன்னே ஜேகே அப்பா எனக்கு என்னன்ற மாதிரி போயிடுறாரு. இப்போ என்ன ஜிமின் பாட்டு குடிச்சிட்டுங்க. நீங்கள் ஒரு பொறுமையாக பார்க்குறீங்க. 8 பாட்டில் காலி. நீங்கள் இப்போ ஜிமின் கிட்டே போகிறீங்க. டேய் அப்படின்னோடனே ஜிமில யாரா அது அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான். வாங்க அப்படின்னு சொல்லுவேன் என்னன்னு சொல்ல, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு பார்த்தா அப்படி தண்ணி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு. ஒரு லிமிட் தான், என்ன 8 பாட்டில் உள்ளே இறக்கிட்டுருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல. இப்போ ஜிமின் சொல்கிற, மயிரே உனக்கு என்னடி வேணுப்பான், என்ன மயத்துக்கு வந்தேன் போனதில்ல அப்போவே அப்படியே போயிடு போ, இவன் சுற்றிட்டு இருப்பான் அவனை பூச்சி பண்ணு அப்படின்னோடனே நீங்கள் பலான்னு ஒரு அற விட்றீங்க ஜிமினுக்கு. ஜிம்மில் அடி பார்த்தா எவ்வளோ தைரியம் தான் இன்னி அடிப்பேன் பண்ணேன். நீங்கள் ஜிமின் ஷோட பிடிச்சிட்டு ஜிமின் எனக்கு ஒரு லிமிட் தான், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கேன், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப பண்ணிகிட்ருக்கேன். நீ பண்ணேன் தைரியம் நான் அப்புறம் தாண்டி பண்ணுவேன், பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன், போய் இங்கே இருப்பான் அவன்கிட்ட போய் பண்ணி நல்லா பண்ண அப்படின்னோடனே நீங்கள் ஜிம்மினை தள்ளி விட்டு போகிறீங்க. ஜிம்மியில்
போகிறப்ப நல்லா ஆட்டிக்கிட்டு அப்படிமா சொல்ல நீங்கள் வந்து திரும்பி மஸ்ட்டு போகிறீங்க ஜிம்மில். இப்படி மச்சா மட்டும் நாங்கள் போய் திண்டிட்டு ஐயோ வயன் என்ன முடிச்சிருவேன்னு வந்துடுவோம்மா ஓடின்ற மாதிரி வந்து ஜிம்மின் மறுபடியும் உட்காந்துருக்கான். ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உன்னை இருடா வெறுப்பேற்றுறேன்டா, நான் போகிறேன்ல, நான் போய் இரு வரேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க. அங்கே நம்ம ஹோபி அந்த புள்ள பச்சை புள்ள அவர் ட்ரிங்க்ஸ் கூட பண்ணாமல் நின்று பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் ஜியோ விட்டு போகிறீங்க. சரி போயிட்டு ஹை ஹோபி அப்படின்னே ஜியோ உங்களுக்கு வயன் எப்படி வந்து நீ எப்படின்னே நீங்கள் ஜியோ வந்து ஹக் பண்ணிட்டு நான் எப்பயோ வந்தேன் நீ என்னை பார்க்கவே இல்லை பார்த்தியா அப்படின்னே அங்கே அந்த ஒரு லுக்கு உங்களை நம்ம ஜிமின் தான் இவங்கிட்ட போய் வேணும் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னே நீங்கள் ஜியோக்கிட்ட வந்து சொல்கிறீங்க ஒபி நீ இன்னும் ரொம்ப ஒல்லியாயிட்டேன் சாப்பிடவே இல்லையே நீ அப்படின்னோடனே நீங்கள் ஜியோப் கை பற்றி பேசிட்டு ஜியோப் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கையெடுத்து விட்றாரு. பிகாஸ் அவங்க ஒய்ஃபும் இங்கே இருக்காங்கன்னு தெரியுது. நீங்கள் வந்து என்னடா அப்படின்னு ஃபோட்டோட்டி இருக்கா அந்த மாதிரி சொல்ல நீங்கள் வந்து சிம்மிங்க வெறுப்பேற்றுறேன் அந்த மாதிரி சொல்ல ஓவியம் அப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ பண்ணி உங்கள் கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க ரொம்ப ஒல்லி ஆகிட்ட ஓபி சாப்பிட்றே இல்லையா அப்படின்னோடனே இப்போ ஜியோப்போட ஒய்ஃப் வராங்க. நீங்கள் 2 பேர் பண்ணிக்கிட்டு பார்த்துறாங்கல்ல ஹோபி என்னாச்சு அப்படின்னே நீங்கள் வந்து சிஸ்டர் கொஞ்சம் இங்கே வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இப்போ நடந்தது இல்லாமல் சொல்கிறீங்க. அவங்களும் அதுக்கு ஹோபி தான் ஒன்று கிடச்சாரு அப்படின்னே நீங்களும் நில்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல இப்போ என்ன ஆகுது நீங்கள் வந்து பேசுகிறீங்க ஜியோக்கிட்ட. நீங்கள் இன்னும் நீங்கள் பேசுகிறது ஜிமினுக்கு சுத்தமாக கேட்கல. நீங்கள் வந்து அவங்க 2 பேர் சொல்கிறீங்க 2 பேரும் வந்து ஜாலியாக இருக்கீங்க போல். நீங்கள் அப்படி பேசி ஜியோப் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன். அவங்க ஒய்ஃபும் வந்து நார்மலாக பார்த்துட்டு இருக்காங்க ஜிமினில் இவன் பொண்டாட்டி என்னது லூசு பூதியா அவன் பிடிச்ச கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா இவன் பல்ல இழிச்சிட்டு இருக்கிறா சி அந்த மாதிரி ஜிமின் சொல்லிட்டு பண்ணுறாரு பார்க்குறாரு. இப்போ என்ன ஆகுது ஜியோப்போட ஒய்ஃப் வந்து ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க ஜியோப் வந்துன்னு சொல்கிறாரு இவங்க கூப்பிட்றாங்கடி அப்படின்னே அவங்க ஒய்ஃப் வந்து சரி நீங்கள் பேசிவிடுங்க நான் வரேன்னொடனே என்ன இந்த டிக்கெட் கிளம்பி எங்கே போகுதுன்ற மாதிரி ஜிவன் பார்க்க நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஜியோப்பா நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னோடனே ஜியோப்பில் நானும் வரல அப்படின்னே ஆடான்ற மாதிரி இழுத்துட்டு போகிறீங்க. இழுத்து போயிட்டு என்ன பண்ணுறீங்க ரொம்ப நார்மலாக ஆடிட்டுறீங்க. ஜியோப் ஆடவே மாட்டேங்கிறாரு. நீங்களா நீ நல்லா தான் டான்ஸ் ஆடு வாடாண்டா அப்படின்னே வாடாண்டி பொண்டாட்டி பார்த்தது இருப்பாளடி பாடி அப்படின்னே ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா உடனே நீங்கள் ஜியோப்போம் வந்து என்ன பண்ணுறாரு சிறுபடி வாங்கலாம் பரவாயில்லன்ற மாதிரி அவங்க கூட சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. அவங்க நம்ம ஜிமினுக்கு எரிதடி மாலான்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு என்ன இந்த 2 என்ன கூத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே அங்கேருந்து ஜிமினை அப்படியே பார்த்தா ஜிமின் வந்து கிளாஸ் பிடிச்சி நசுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட கிளாஸ் உடஞ்சிடும் போல் அந்தளவு. இப்போ நீங்களும் ஜியோப் வந்து டான்ஸ் ஆடி முடிக்கிறீங்க. செம்ம மூச்சவங்க உங்கள் 2 பேருக்கும். நீங்கள் வந்து இப்போ செம்ம டான்ஸுடான்ற மாதிரி சொல்கிறீங்க ஜியோப்பில் அதான் என்ன விட்டுருன்னு முடியலன்ற மாதிரி உட்காந்துக்கிறாரு. இப்போது வந்து நீங்கள் டான்ஸ் எல்லாம் பார்த்தவங்க வந்து உங்களுக்கு 2 பேர் சொல்கிறாங்க நல்லா டான்ஸ் ஆடிங்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னோடனே தேங்க்யூ ரொம்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து கொடுமையெல்லாம் பார்க்க தான் வந்தானன்ற மாதிரி ஏந்து கிளம்ப இப்போ வந்து ஜிமினோட கை பிடிச்சிட்டு டேய் குஞ்சி எங்கடா போகிறேன் அப்படின்னோடனே டே ஒட்டரை குச்சி நான் கிளம்புறேடா அப்படின்னோடனே எங்கே போகிறேன் அப்படின்னோடனே நான் கிளம்புறேன் ரொம்ப குடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே இல்லை நீ இரு நான் அப்புறமா நானும் உன்னை வீட்டில் போய் விட்றேன்னொன்னே ஜிமின் வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே இப்போ என்ன ஆகுது நீங்கள் வந்து ஐயோ மூச்சு வாங்காமல் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. இப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் வரான். நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க. இதை நீ பார்த்ததே இல்லை அவனை பார்க்கும்போது ஜிமின் வந்து ஜின்னுக்கிட்ட பேசிக்கிட்டே வந்து அப்படியே பார்க்குறாரு. உங்கள் நோட் பண்ணுறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. அவன் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டு முட்டி போடுறான். நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க இவன் நம்ம முன்னாடி முட்டி போடுறான் அப்படின்றாரு. நீங்கள் வந்து என்ன அப்படின்றவன் பார்க்குறீங்க. அவன் வந்து பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுக்கிறான். அவ்வளோதான். நீங்கள் ஷாக் கோயிலையும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஜிம்மி ஷாக்லேயே ஆன் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவன் வந்து மிஸ் வயன் அப்படின்னோடனே நீங்கள் வந்து அப்படியே முழிக்கிறீங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நீ வேணாண்டா புதுசாக ரிங்கெல்லாம் காமிக்கிறான்ற மாதிரி ஜிம்மின் வந்து பார்த்துக்கிட்டு முறைக்கிறாரு. அப்படியே ஜின்னில் இவன் என்னத்தை அப்படி நோக்கிறான்ற மாதிரி பார்த்தா ஜின்னு ஐயோன்ற மாதிரி பார்க்க வந்தான்னு சொல்கிறான். ஆக்சுவலி நான் உங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பட் நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுங்க. எனக்கு தெரியல என்னடா பார்த்தோன்னே ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. நீங்கள் டைம் எடுத்து கூட சொல்லலாம். பட் ஃபஸ்ட் சைட்லேயே நான் விழுந்துட்டேன். ஐ லவ் யூ அப்புறமா சொல்கிறான். ஜிம்மில் கை தட்டுறாரு. இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க ஜிம்மில் பா செம்ம என்ன ப்ரப்போஸு ஒயின் ஏற்றுக்குவேன் அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஜிம்மிலே பார்க்குறீங்க ஒரு மாதிரி. அவன் வந்து முழிக்கிறான் இவன் யாருன்னே தெரியலன்ட்டு. தலைவன் அவன் பேர் என்னப்பா அப்படின்னா அவன் சொல்கிறான் என் பேர் சூபின் அப்படின்னோடனே ஓகே இவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னோடனே சூபின் வந்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படிமா சொல்ல
இப்போ தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாரு, ஜிமின் வந்து உங்களை கை பிடிச்சி எழுப்புறாரு. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு, உங்களை பிடிச்சி கிஸ் அடிக்கிறாரு. அவள் சூபின் ஷாக்கு. நீங்கள் அதுக்கு மேலே ஜிமின் பண்ணுற கிஸ் வந்து ரொம்ப அருவருப்பாக அவர் வந்து சொல்கிறது ரொம்ப ஹாஷாக பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் உங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தெரிஞ்சுக்கோ, இவ ஏன் பொண்டாட்டி மிஸ்ஸஸ் பாக் ஜிமின் அப்படின்னு சொல்ல அவன் வந்து முழிக்கிறான். நீங்கள் வந்து பேசவே இல்லை. ஏன்னா ஜிமின் வந்து கிஸ் பண்ணதே தெரியுது அவன் இவ்வளோ காண்டில் இருக்கான்ட்டு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. இப்போது நீ கேரி ஆனமா சொல்லிட்டு ஜிம் போவேன். நீங்கள் வந்து அப்படியே முழிக்கிறீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஈவெண்ட்டாக பண்ணிட்டு போகிறான்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆகுது, சூபின் வந்து உங்களை பார்த்துட்டு சாரி வாயனம்மா சொல்லிட்டு வந்து போயிடுறான். நீங்கள் வந்து என்னமோ நடக்குதுன்ற மாதிரியே நிற்கிறீங்க. ஜிமினுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே அவர் பேசவே இல்லை. அவளை போய் கொண்டுட்டாரு. இப்போ ஜின்னில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற, அவளை பிடிச்சி கிஸ் அடிக்கிறேன் பொண்டாண்டின்னு சொல்லிட்ற, இப்போ கேரியான்ற என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னோடனே அவளை கண்ணு மணி நிற்க வேணா சொல்கிறேங்க ஜின்னு அப்படின்னு சொல்ல. நீங்கள் வந்து இப்போ ஜிமின்கிட்ட வரீங்க. ஜிமினா அப்படின்னோடனே ஜிமின் பேசவே இல்லை. ஜிமின் திரும்பி உட்காந்துக்கிறாரு. நீங்கள் ஜிமின் பக்கத்தில் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் ஏந்துக்கிறாரு. நீங்கள் வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. ஜிமினா சரி நான் பண்ணது சாரி அப்படின்னோடனே ஐயோ நீங்கள் ஏன் மைண்டில் சாரி கேட்குறீங்க, நீங்கள் பெரிய ஆள், நான் அப்படியா, நான் ஒரு வேலை இல்லாத ஆள், நான் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஐடி ஃபீல்டெலாம் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு டிப்ரெஷன் நல்லாயிருக்கும், நான் உங்களை எதாவது கேட்டால் நீங்கள் எதாவது சொல்லுவீங்க, எதுக்கு இந்த முன்பு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு போவேன். நீங்கள் வந்து ஜிமினா அப்போல்லாம் சொல்லாத அப்படின்னோடனே பொடி போயிடுங்க எனக்கு கிளம்ப நிற்காத மாதிரி சொல்ல. இப்போ என்ன வந்து ஜிமின் அங்கே வந்து நடக்கிறாரு. நீங்கள் ஜிமின் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் போய் ரெஸ்ட் ரூமுக்கு வாசல் வரையும் வந்துட்டீங்க. ஜிமின்ட்டு ஒரு 4 பேர் அங்கே பாருன்னொன்னே நீங்கள் வந்து ஜிமின் ஏன் இப்படி பேசுகிறேன், நீ இன்னும் ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்கு, நான் தான் சாரி கேட்குறேன்ல, நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ண நீலாம் பேசணுன்னு வையன் வழி உனக்கு அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போயிடாரு. நீங்கள் வெளியவே நிற்கிறீங்க. எப்போ தான் வெளியே வரான்ட்டு ஜிமின் உள்ளே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வராரு. நீங்கள் அப்படி தான் கை கட்டிட்டுருக்கீங்க. உங்களுக்கு கிராஸ் பண்ணி தான் போகிறாரு. இப்போ என்ன நீங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. நீங்கள் ஜிமினை பிடிச்சி நிறுத்துறீங்க முன்னாடி போயிட்டு. ஜிமின் என்ன ஜிமினும் பிரச்சனை அப்படின்னே என் கண்ணு முன்னாடி நிற்காது, எனக்கு ஒரு பார்க்க செம்ம எரிச்சல் ஆகுதுன்னு நீங்கள் வந்து எனக்கு பார்க்க உங்களுக்கு எரிச்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்க போகிறீங்க. இப்போ ஜிமின் வந்து இவங்க தான் போகிறேன்னு பார்த்தா இப்போது ஜிமின் உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு 2 பாட்டில் சரக்கு தாங்க அப்படின்னு கேட்க ஜிமின் வராரு. குடும்பம் வந்துட்டு என்னடி பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு. இப்போ எதுக்கு வரேன்ட்ட என்னை பார்த்தா உனக்கு எரிச்சலாக இருக்குல்ல, ஏன்கிட்ட வர அப்படின்னோடனே ஜிமின் வந்து அதெல்லாம் கொடுக்காதீங்க, உங்களுக்கு கொடுங்க, நான் காசு தரேன் கொடுங்கன்ற மாதிரி நீங்கள் காசு எடுத்துக்கு தரீங்க. இப்போ அவங்க வந்து யார் சொல்கிறது கேட்குது அப்படின்னோடனே நீங்கள் வந்து இப்போ கொடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு பாட்டில் கீழே போட்டு உடைக்கிறீங்க. ஜிமின் வந்து என்ன சைக்கோவா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம் நான் சைக்கோ தான் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் வந்து அந்த பேரர் பார்த்து தலையாடுறாரு கொடுக்காதன்னு மாதிரி. நீங்கள் வந்து பேரர் பார்த்துட்டு என்னால் கொடுக்க முடியுமா முடியாதா, ஏன்னா எனக்கு இந்த இடம்லாம் வேறு இடம் போக தெரியாது அப்படி மாதிரி நீங்கள் எதுக்கு அவன் வந்து சரி மேம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தரான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அது கலக்க கூட தெரியல, நீங்கள் அப்படியே பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு வாய்க்குள்ள ஊற்றிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து பாட்டில் பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் வந்து பாரு நான் பேச வேணும்னு நினைக்கிறேன் போயிடு அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து இது இப்படி குடிக்கூடாதுரி, தண்ணி கலந்து குடி, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னே சாகுறேன் அப்படியாவது சாகுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு குடிக்கிறீங்க. போகுது 2 பாட்டில் 3 பாட்டில் 4 பாட்டில் உள்ள போகுது. ஜிமின் ஒரு லெவல் பார்க்குறாரு. நீங்கள் வந்து என்னை பார்த்தா உனக்கு எரிச்சலாக இருக்குல்ல, நான் ஏன் அப்படி சொன்னு கூட நீ புரிஞ்சுக்கல, நான் உன்னை லவ் பண்ண சும்மா இருந்திருக்கலாமா சொல்ல. ஜிமின் பலார்னு ஒரு அறை. நீங்கள் வந்து கணத்தை கழிச்சிட்டு எதுக்கு இப்போ நடிக்கிறேன் நீ அப்படின்னு. என்ன நானும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னே உங்கள் 2 பேரும் சண்டை பெருசாகிட்டே போகுது. இப்போ வந்து ஜின்னு வந்துட்டு வாயன் ஜிம்மின் எடுத்துங்க, இதுக்கு இப்போ சண்டை போகிறீங்க அப்படின்னே. இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் நடந்தது வந்து சொல்கிறீங்க. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா. என்னென்னா வந்து நீங்கள் ஜிம்மின் வந்து லிவிங்கில் தான் இருப்பீங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து இப்போ ஜிம்மின் வந்து லேப்டாப் நோண்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து ஜிம்மின்ட்ட மொச்சி என்ன நோண்டிருக்க மொச்சின்ற மாதிரி ஜிம்மின்ட்ட வந்து ஜிம்மினோட ஷோரில் கை வச்சு பார்த்துட்ருப்பீங்க. ஜிம்மினில் தோடி ஜாபுக்கு பார்த்துட்ருக்கேன், இந்த வேலை கஷ்டம், ஓகே தான் மேனேஜ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அதான் நான் ஒர்க் போகிறேன்ல, நீ சும்மா இருக்கலாம்லன்னு போது ஜிமின் உங்களை பார்த்துட்டு அது எப்படி 2 பேர் சம்பாதிச்சா தான் இந்த சியோவில் இருக்க முடியும், நான் மட்டும் எப்படி என்னமா சொல்ல. நீங்கள் வந்து ஏன் நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா அப்படின்னே ஜிமின் வந்து இப்போ நான் சொன்னதுக்கும் நீ சொல்ல சம்மந்தமே இல்லை என்னமா சொல்ல. நீங்கள் வந்து சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்க்குறாரு. இந்த ஜாபு ஓகே தான், அப்ளிகேஷன் போட்டுருவோன்ற மாதிரி போட அவங்க வந்து இன்டர்வியூக்குமா வரணுமா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டு போய் உங்கள் லேப்டாப் நோண்டிருக்கீங்க. இப்போ
ஜிமின் வந்து வாயின் சாப்பிடவா அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஜிமின் நான் அந்த ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னோடனே ஜிமினும் வந்து வெயிட் பண்ணுறாரு. 4 hours ஆச்சு, நீங்கள் அந்த லேப்டாப் போட்டு எழுந்துக்கிற மாதிரியே இல்லை. ஜிமின்ல வாயன் வாயன் அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஒரு டென்ஷனில் ஒர்க் பார்த்துட்டு இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் தான் அந்த ப்ராஜெக்டோட ஹெட்டு. இப்போ ஜிமின் வந்து இப்போ உங்களை வந்து கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் ஜிமின் உனக்கு தான் வேலை இல்லை ஜிமின், எனக்கு வேலை இருக்குது ஜிமின், சும்மா வந்து நோயின்னு அது ஜிமின்னோடனே ஜிமினுக்கு வந்து எனக்கு வேலை இல்லாமல் நீ கூப்பிட்றேன், உன் ஹெல்த் பற்றன்னு கூப்பிட்றேன், ஒர்க்கு பார்வைன்னு ஒன்று வேணான்னு சொல்ல, அதுக்குன்னு இப்படி கத்துற அப்படின்னோடனே ஜிமின் உனக்கு தான் வேலை வெட்டிஇல்லை, எனக்கு 1008 ப்ரெஷர் டிப்ரெஷன்லாம் இருக்குது ஓகேவா, உன்ன மாதிரி வெட்டி ஆஃபீஸர் இல்லை நான் அப்படின்னோடனே ஜிமினுக்கு சுருக்குனுக்கும் வரும். என்ன குத்தி காமிக்கிறேன், இப்போ சொன்னேன் நான் அவனை பார்த்துக்கிறேன் ஜிமின், நான் வாய் பேச்சா அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்கள்கிட்ட சண்டை போடுவார். அந்த சண்டை பெருசாகி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிமின்ட்டு பேசியிருக்க மாட்டீங்க. இது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து ஜின்னுக்கிட்ட சொல்ல, ஜின்னுப்பா அன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்து ஜின் சொல்கிறாரு, சரி 2 பேரும் ஒரு கோவத்தில் பேசிடுறீங்க, சமாதானம் ஆகிடுங்க அது மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து ஜெயின் அவன்லாம் விட்டுரு ஜின் அது மாதிரி சொல்ல. ஜிமின்ல என்ன அவனை விட்டுருனா நீ பண்ண தாண்டி தப்பு அது மாதிரி சொல்ல. நீ என்னை புரிஞ்சுக்கணும் ஜிமின், அந்த 2 மாதிரி நீ சண்டை போட ஆரம்பிக்க. ஜிமினை வந்து ஜின்னு வந்து கூட்டு போயிடுறாரு. இப்போ நான் வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்து தள்ளாட்டி ஏந்துக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறது போதை தலைக்கிறச்சு போதுன்ற மாதிரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஜின்னு வந்து அவனுக்கு காம்ப்ரௌண்ட் பண்ணுறாரு, சரிடா விட்டுடா வயன் கொஞ்சம் அப்படி தான் விட்டுருன்னு. இல்லை ஜின் அவன் வந்து எப்படி சொல்கிறது என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல, அவள் அப்படி சொல்லிட்டேன், நான் அவள் இதுக்கு தான் சொன்னேன். இப்போ வந்து என்கிட்ட நம்ம சண்டை போட்டால் எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா அந்த சொல்ல. புரியுதுடா வீட்டு சண்டைலாம் போடாதுன்னு. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து நான் தான் வந்துட்டுருப்பீங்கல்ல, திடீர்னு கீழே வந்துட்டீங்க. ஜிமின் இதை பார்த்துட்டு வந்து உங்களை வந்து தூக்குவார். நீங்கள் வந்து போதையில் அது யாருன்னே தெரியல, நீங்கள் வந்து தேங்க்யூ அம்மா சொல்கிறீங்க. ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஜின்னை பார்த்துட்டு நான் வயனை கூப்பிட்டு போகிறேன் அம்மா சொல்ல. ஜின்னோ சரி சண்டை போடாத அப்படின்னோடனே ஜிமினோ அன்றமா சொல்லிட்டு பண்ணுறது உங்களுக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் புலம்புறீங்க. இப்போ சொல்கிறீங்க நான் ஜிமினை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி உங்கள் கண்ண டிஎஸ்லாம் வருது. ஜிமின் வந்து உங்களே பார்க்குறாரு. நான் இருந்தாலும் அப்படி பேசியிருக்கக்கூடாதுல்ல, நான் அப்படி சொல்லிவிட்டு அப்படி பேசினா கஷ்டமாக தானே இருக்கும் அப்புறம் சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ நான் ஜிமினோ வந்து உங்கள் டிஎஸ் வந்து தொடச்சி விட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா நம்ம சொல்ல. நீங்கள் வந்து நான் பண்ணது தப்பு தான், ஜிமினுக்கு எனக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னா சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. குடிச்சிட்டு நீங்கள் ரொம்ப புலம்புறீங்க. ஜிமின் வந்து உங்களை காரில் உட்கார வச்சுட்டு பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கோவத்துலலாம் இல்லை, இந்த மாதிரி அழுவாது, நீ அழுவுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல. நீங்கள் வந்து ஜிமின் தானானே உங்களுக்கு தெரியல, நீங்கள் பாட்டு புலம்புறீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்களை வீட்டுக்கும் கூப்பிட்டு வராரு, அவங்க தூக்கிட்டு வந்து பெட்டுக்கும் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து இன்னும் புலம்புறீங்க, நான் ஜிமினாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் ஜிமினை லவ் பண்ண தகுதியான ஆளே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு வந்து இவனடா எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு இங்கே பாருடி அப்படிலாம் இல்லை சடனாக நீ அப்படி சொன்ன கோவம் வந்துருச்சு, அப்படிலாம் பேசாத, அது மட்டும் இல்லை எனக்கு ஜாப் வந்து கிடச்சிருச்சு, நான் உன்கிட்ட சொல்லணும் தான் நினச்சேன், நீ என்கிட்ட சண்டை போட்டு காலையிலே வந்து அப்படியே போயிட்டேன், நான் உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடி என்ன சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கண்ண டிஎஸாக வந்துட்டுருக்கு, நான் ஜிமினை ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் ஹர்ட் பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின் பண்ணுறாரு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிமினை வந்து டைட்டாக பிடிச்சி நீங்கள் இப்போ கிஸ் பண்ணுறீங்க. இப்போ என்ன அந்த கிஸ்ஸை வந்து ஜிமின் பிரேக் பண்ணிட்டு அவர் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாரு. நீங்கள் வந்து அப்படியே தான் படுத்துருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டு இவ ஸ்மெல் வேறு வருது காலையே சரின்ற மாதிரி பண்ணுறாரு. உங்களை வந்து தூக்குறாரு. நீங்கள் வந்து என்னையே தூக்குறேன் வீட்டு நான் தூங்கணும், இல்லை எனக்கு ஒரு பாட்டில் சரக்கு வேணும், எனக்கு வாங்கிட்டான்ற மாதிரி சொல்ல. ஜிமியில் வாயை வச்சு கையில் கொடுத்துறேன், உனக்கு நீ குடிச்சதுக்கே உன்னை வாயை விட்டுப்பேன், இதை போனால் போய் விட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, உங்களை வந்து தூக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூம் வாசலில் விடுறாரு. நீங்கள் வந்து நான் எதுக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னு போய் குளிச்சுட்டு வாட்டி நின்னாலே ஸ்மெல்லு தாங்க மாட்டேன், என்னை விட மோசம் என்னடி குடிச்சேன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து நீயும் வா சேர்ந்து குடிக்கிறான்னு ஜிமின் ஜர்க்கா வர்றாரு. என்னதே அப்படின்னே வா நான் மட்டும் தனியாக குடிக்க மாட்டேன் நீயும் வாடுற மாதிரி நீங்கள் போதையில் விளையாடுற ஜிமில்ல ஏய் பூசு மாதிரி பேசுறது போய் குடிடி அப்படின்னோடனே நீங்கள் வந்து அப்படியே உட்காரிங்க பாத்ரூம் வாசல். நான் போக மாட்டேன், நான் குடிக்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்டு சும்மா அழுகுற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுறீங்க ஜிமின்ல. ஏய் நடிக்காதடி ஓவர கண்ணீரே வராமல் அழுகுறியா நீ அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஜிமின் வா சேர்ந்து குளிக்கலாம். அப்போ நீங்கள் மேலே கோவமாக இருக்கியா இந்த மழை ஜிமின் பார்த்து நீங்கள் சொல்ல. ஜிமின்ல இவ திருந்த மாட்டான்ற மாதிரி சென்ட் பண்ணிட்டாரு. உங்களை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஷவர் கீழே கேட்குறாரு. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து இன்னும் வீட்டுக்குள்ளே மழை பெய்யுது அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணியில் விளையாடிட்டு இருக்கீங்க. ஜிம்மியில் குச்சா என்னை விட மோசமாக பேசுகிறாளே அத்தா அந்த மாதிரி சொல்ல.
ஆனால் நீங்கள் விளையாடுறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலி உங்களது வந்து பேக் நெக்கு வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். இப்போ வந்து அதில் வந்து ஃபுல்லாக குளிச்சிட்ருக்கீங்க. ஜிமினோட கண் எங்கெங்கேயோ போகுது. ஜிமினில் டே வேணாண்டா லிவிங்கில் இருக்க முடியாண்டா சொல்லி கூப்பிட்டு வந்துன்ற மாதிரி குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. இப்போ வந்து நீங்களும் ஜிமின் வந்து ஒரு வீட்டு வாசல் நின்றுருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க நம்ம லிவிங்கில் இருக்க போகிறோம் அவன் சொல்லணும். ஜிமினா ஆமாண்டின்ற மாதிரி உங்களை ஹக் பண்ணுவார். நீங்கள் வந்து இங்கே பார் ஜிமினா, நான் இப்போவே உனக்கு கண்டிஷன் சொன்னது ஞாபகம் இருக்கலன்னு போது ஜிமினா அந்த ஒரு கண்டிஷன் மட்டும்ன்ற மாதிரி சொல்ல நீங்கள் வந்து ஜிமினா அப்படின்னே சரிடி என் லிமிட்டை க்ராஸ் பண்ண மாட்டேன், என்ன நடந்தாலும் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஓட்டி பார்த்துட்டு ஜிமின் என்ன பண்ணுறாரு, திரும்பி நின்றுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிமினா நீ மட்டும் நிற்கிற வா ஜிமினான்னு பார்த்து ஜிமினாவை இருக்கிறீங்க. ஜிமினால் நீ கூட நாளாக வரலன்னே நீங்கள் பிடிச்சி எடுத்துட்டு ஜிமின் நினைக்கிறாரு. நீங்கள் வந்து ஜிமினை தனியெல்லாம் பிடிச்சி ஜிமினை மூஞ்சிலே அடிக்கிறீங்க. ஆனால் ஜிமினுக்கு கண்ணு எங்கேயோ போகுது. ஜிமினில் வேணாண்டான்னு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிமினை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் என்ன பண்ணுறாரு, அவங்க ஹக் கூட பண்ணல, அவருக்கு அம்மா நின்றுட்டுருக்காரு. அவரும் ரொம்ப நேரமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. நீங்கள்லாம் ஏன் இப்படி நின்றுட்டுருக்க மரம் மாதிரி, வா சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம் குளிக்கலாம் அப்படின்னே ஜிமினில் பொண்டாட்டி போதும் நிறுத்திட்டு என்னமா சொல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ வந்து என்ன ட்ரெஸ் போட்டு குளிச்சிட்ருக்க, ஜிமினோட ஷர்ட்லாம் கழட்டுறீங்க. ஜிமின் வந்து உங்கள் கை பிடிச்சிட்டு கொம்முன்னு ரெடி என்னமா சொல்ல. நீங்கள் வந்து இப்படி பேசி ஜிமின் பார்க்குறீங்க, எதுக்கு நான் திட்டுறான்னு மாதிரி. ஜிமின் வந்து ஐயோ இந்த கண்ணை கட்டி வர மயக்கிறாளே சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. ஜிமின் ரொம்ப நேரமாக உங்களே பார்த்துருக்க, நீங்கள் ஜிமின் வந்து கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன வந்து ஜிமின் அப்படியே வந்து உங்கள் கையில் கிஸ் பண்ணுறாரு. உடனே நீங்கள் வந்து இது கிஸ் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லிட்டு ஜிமினை கையில் அடிக்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து ஜிமின் இதுக்கு மேலே முடியாதான்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன் இது இன்னொன்னே ஜிமின் பண்ணுறாரு. உங்களை அப்படியே அவங்க வால் பெயிண்ட் பண்ணுறாரு. பெயிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் ட்ரெஸ்ஸும் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன் பண்ணி எவ்வளோ நேரம் தான் தூங்கிட்டு சட்டி எழுப்புறட்டி நீ கவனிக்க முடியாதுல்ல. இந்த வாழ்க்கை நீ ஏன்டா குடிச்சா நீ ஃபீல் பண்ண வைக்கிற ஒன்று நேரமாக சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறாரு. அவரோட ஷர்ட் ஆல்ரெடி நீங்கள் பாதி ரிமூவ் பண்ணியிருப்பீங்க, அது கழட்டி போடுறாரு. அவங்கள வந்து நீங்கள் வந்து இது வேணுமா சொல்கிறீங்க, வேணுமா இப்போல்லாம் முடியாது கொஞ்ச நேரம் ஆகணுமா சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து உங்களை ஃபுல்லாக கிஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு அவரும் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னாவது ஃபுல்லாக நினச்சிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து ஜிமின் வந்து அந்த ஷவர் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தூக்குறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு போதை வந்து தெளிஞ்சிருச்சு ஓரளவு. நீங்கள் வந்து ஜிமினா என்ன பண்ணுற ஜிமினா அம்மா சொல்கிறீங்க. ஜிமின் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நீயே தெரிஞ்சுப்பேன் மாதிரி உங்களை வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு அரை போதையிலையும் வந்து அவன் என்ன பண்ணுறான்னு பாதி புரியுது பாதி புரியல. அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க, அவன் கிஸ் பண்ணால் பேக் கிஸ் பண்ணுறீங்க, அவன் டச் பண்ணுறதுக்கெலாம் இது பண்ணுறீங்க. ஆனால் என்ன அவன் எதாவது பண்ணும்போது வந்துட்டு நடுவில் மட்டும் பண்ணாத வேணாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு குழப்பத்துலேயே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு வந்து இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா சாமின்ற மாதிரி அவர் பண்ணுறாரு. ஃபுல்லாக உங்கள் செஸ்ட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் வலிக்குது அந்த மாதிரி சொல்ல. ஜிமினில் வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும், வாய் பேச்சு பேசுகிற ரெடியன்ட்டு வாங்கிக்கன்ற மாதிரி ஃபுல்லாக பைட் மார்க்காக கொடுத்துட்ருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே உங்கள் மேலே வந்து உட்கார்றாரு. நீங்கள் வந்து வெயிட்டாக இருக்க அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆமாண்டி நானே தம்பி கொஞ்சம் வெயிட் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லேன். உங்களுக்கு புரியவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகுது, பொறுமையாக செக் பண்ணுங்களா, வலிக்குது என்ன பண்ணுற நீ வலிக்குது அப்படின்னே. ஜிமினா என்னது ஒரு ரியாக்ஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பீடன் செக் பண்ணுறாங்களா, வலிக்குது ஜிமினா அம்மா கத்துறீங்க. இப்போ என்ன ஆகுது, ஜிமினா வலிக்கட்டும் நல்லா வலிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மேக் அவுட் போகுது. நீங்கள் வந்து கத்துறீங்க, அந்த வீடு ஃபுல்லாக உங்கள் சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. ஜிமின் வந்து கத்தாது, என் பேர் சொல்லி கத்துது, சும்மா கத்தாது. நீங்கள் வந்து ஜிமினா வலிக்குது, ஜிமினா என்ன பண்ணுற, ஜிமினா இறங்கு, ஜிமினா வலிக்குது, ஜிமினா அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே நான் ஆகுது, அந்த மேக்கோவர் செக்ஷனும் முடியுது. மேக்கோவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிமின் வந்து அப்படியே பார்த்துக்கிறாரு தனியாக. நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க, இருந்த போதையும் பண்ண விஷயம் வந்து ஃபுல் டயர்ட் ஆகிட்டீங்க. இப்போ என்ன ஆகுது, நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் வந்து ஏந்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு செம்மையாக தலைவலிக்குது ஆன்ற மாதிரி ஏந்து உட்காடுறீங்க. ஏந்து உட்காந்துட்டு உங்கள் கண்ணு வேறு மங்களத்துது, கண்ணை வேறு கசக்கிட்டு வந்து அப்புறம் தான் பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் ஜிமின் வந்து ஷர்ட்லாம் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து இவன் எப்போ வந்து தூங்கினான்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு அப்படின்றீங்க. ஜிமின் வந்து ஏந்துட்டியா அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து
என்னது இது அப்படின்னோடனே நீங்கள் ஜிமின்ல உங்களை பார்த்துட்டு என்னது என்னதுலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் கையெல்லாம் பார்க்குறீங்க, உங்கள் மேலே ட்ரெஸ்ஸில் அதெல்லாம் பார்த்துக்க மறைக்கிறீங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னா நீங்கள் ஜிமினா நான் என்ன சொன்னேன் அப்படின்னோடனே ஜிமின்ல என்ன சொன்னேன் என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னோடனே நான் எதுவுமே பண்ணல, குடிச்சிட்டு நீ தாண்டி எல்லாம் பண்ண அப்படின்னோடனே நீங்கள் என்னது நானா? ஆமாம், என்னோட கற்பை கழிச்சிட்டு நீ தாண்டி என்னமோ சொல்ல. நீங்கள் இல்லை நான் அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்ல. ஜிமின்ல எனக்கு தெரியாது, நீ தான் பண்ணிட்ட, எனக்கு தெரியாதுன்ற சொல்லிட்டு ஒரு பத்துக்கிறாரு. நீங்கள் ஜிமினை பிடிச்சி உண்மை சொல்ல என்ன ஆச்சு, என்ன ப்ராங்க் எதாவது பண்ணுறியா அம்மா சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க, ஏன் நிற்கிறீங்க, கால் செம்மையாக வலிக்குது, உங்களுக்கு இதிலே புரியுது ஏதோ நடந்துருங்க நைட்டு அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை பிடிச்சி குளுக்குறீங்க. சொல்லு என்ன ஆச்சு, நான் அதை பண்ணேன் அப்படின்னே. ஜிமின்ல ஆமாம் நீ தான் என்னை பிடிச்சி மேட்டர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல. நீங்கள் ஜிமினா அப்படின்றீங்க. இப்போ என்ன ஆகுது, ஜிமின் உங்களை ஹக் பண்ணிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்று எங்கே வர்ற முடியல நான் இல்லைன்னொன்னே. நீங்கள் ஜிமினா என்ன ஜிமினா சொல்கிறேன், இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன ஆகுறது அப்படின்னே. ஜிமின்ல நீ பண்ணிவிட்டு என்ன ஏன்டி சொல்கிற, நான் பாடு கவனம் தந்தேன், நீ தான் பண்ணன்னு மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு புரியவே இல்லை நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு உட்க யோசிக்கிறீங்க. ஜிமின் உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு அம்மனு பாடு இந்த அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாரு. இதோட நம்ம இன்னும் ஒன் ஷாட்டை முடிச்சுப்போண்டா. எனக்கே தோணுது இந்த டைட்டிலுக்கும் கதைக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே பாய், லவ் யூ.